தேர்தல் பணிகளை துவங்கும் விதமாக திமுகவில் 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீடு பேச்சுக்குழுவில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட கனிமொழி இம்முறை தேர்தல் தயாரிப்பு குழுவின் தலைவராகவே மாற்றப்பட்டிருக்கிறார். தற்போதைய சூழலில் தமிழகத்தில் வலுவான கூட்டணி வைக்கிற கட்சி திமுக ஆட்சியில் இருப்பது அதன் கூடுதல் பலம். எனவே மற்ற கட்சிகளை முந்திக்கொண்டு லோக்சபா தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறது. கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிப்பு என 3 பணிகளுக்கான குழுக்களை நியமித்திருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் குழுக்கள் நியமன அறிவிப்பை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள போதிலும் 3லும் அவரது பெயர் இல்லை. வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் தலைமை பொறுப்பு எம்பி கனிமொழிக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. பங்கீடு சிக்கல் வரும்போது காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் பேசுவதற்கு ஏதுவாக தொகுதி பங்கீடு பேச்சுக்குழுவில் அவருக்கு இடம் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அவர் அந்த குழுவில் இல்லை. இது காங்கிரஸ் தரப்புக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. அமைச்சர்கள் தியாகராஜன், டிஆர்பி ராஜா, செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், விவசாய அணி செயலாளர் AK விஜயன், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் கோவி செழியன், எம்பிக்கள் ராஜேஷ்குமார், அப்துல்லா, MLA எழிலரசன், சென்னை மேயர் பிரியா ஆகியோரும் கனிமொழி தலைமையிலான குழுவில் இருக்கிறார்கள். கடந்த லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் DR பாலு தலைவராக இருந்தார். கனிமொழி, சுப்புலட்சுமி, ஜெகதீசன், VP துரைசாமி, திருச்சி சிவா, TKS இளங்கோவன், பேராசிரியர் ராமசாமி ஆகியோர் குழுவில் இருந்தனர். தற்போதைய குழு நியமனத்தில் கனிமொழிக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாலு அவர்களின் பேச்சுவார்த்தை குழுவுக்கும் புரமோஷன் ஆகிவிட்டார். சிவாவும் அங்கே போய்விட்டார். கனிமொழி, இளங்கோவனை தவிர மற்றவர்கள் அனைவரும் புதுமுகங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டணி கட்சிகளிடம் பேச்சு நடத்தும் குழு என 2 குழுக்களிடம் இடம்பெறும் வகையில் KN நேருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் இளைஞரணி மாநாட்டு குழு தலைமை பொறுப்பும் நேருவிடமே தரப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும். வழக்கமாக இந்தளவுக்கு முக்கியத்துவம் பெற்று வந்தவர்கள் துரைமுருகன் மட்டுமே. தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்டா மண்டலம் நேரு, வடக்கு அமைச்சர் ஏவா வேலு, தெற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு, மேற்கு அமைச்சர் உதயநிதி, சென்னை மண்டலம் அமைப்பு செயலாளர் RS பாரதி நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த மண்டலங்களின் கூட்டணிக்கு வெற்றி தேடித்தர வேண்டிய வேளை இந்த 5வரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேசுவதற்கான குழுவில் பாலு தலைமையில் அமைச்சர்கள் நேரு, பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா, திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் புதிய வரவு பன்னீர்செல்வம். இது துரைமுருகனுக்கு பதிலாக அளிக்கப்பட்ட பிரதிநிதித்துவமா, பாமகவை சரிகட்டும் ஏற்பாடா என்பது தெரியவில்லை. இந்நிலையில் X பக்கத்தில் தேர்தல் பணிக்குழு தொடர்பான தகவல் பகிர்ந்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தொடங்கியது தேர்தல் 2024 பணி, வெற்றி வாகை சூடுவோம், இந்தியா கூட்டணி வெல்லுவோம் என கூறியிருக்கிறார். அரசு அலுவலர்கள் 31க்குள் இடமாற்றம். தேர்தல் பணி தொடர்புடைய அலுவலர்கள் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தால் அவர்கள் வரும் 31 தேதிக்குள் இடமாற்றம் செய்ய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியிருக்கிறார். அரசு துறை செயலாளருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், தேர்தல் பணியில் நேரடியாக தொடர்புடைய அலுவலர்கள் சொந்த மாவட்டத்தில் பணிபுரிந்தால் அவர்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும். ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் வரும் ஜூன் 30க்குள் 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததாக இருந்தாலும் அவர்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும். பதவி உயர்வு அளிக்கப்பட்டு ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினாலும் இடம் மாற்றம் செய்யப்பட வேண்டும். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி ஒப்புதல் பெற்ற பின் அப்பணியில் தொடர அனுமதிக்கலாம். வேறு ஏதேனும் காரணத்துக்காக ஒருவர் அப்பணியில் தொடர வேண்டுமானால் தேர்தல் கமிஷன் ஒப்புதல் அவசியம். ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவோர் 6 மாதங்களில் ஓய்வு பெறுவதாக இருந்தால் அவர்களுக்கு விலக்கு அளிக்கலாம். ஆனால் அவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது.
வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், தாசில்தார்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் போன்றோர்கள் அதே மாவட்டத்தில் இடமாற்றம் செய்யப்படலாம். ஆனால் அவர்கள் வீடு உள்ள சட்டசபை தொகுதியில் பணியாற்ற அனுமதிக்கக்கூடாது. ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் இருப்பதை வரும் 31ஆம் தேதிக்குள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். தேர்தல் பணிகளை துவங்கும் விதமாக